திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர் அடித்ததால் மாணவரின் காது ஜவ்வு கிழிந்ததாக புகார் எழுந்துள்ளது. செங்கம் அடுத்த புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பூசை என்பவரின் மகன் தர்ஷன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் சந்தோஷ், ராகவன் காகித பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த கணித ஆசிரியர் சுதாகர் என்பவர் அதுகுறித்து கேட்டபோது மாணவர்கள் இருவரும் தர்ஷனின் பெயரை கூறியதால் தர்ஷனின் வலது காதில் ஆசிரியர் சுதாகர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவ பரிசோதனையில் மாணவரின் வலது காதின் உள்பகுதி ஜவ்வு சிறிது கிழிந்ததாக கூறியதால் செங்கம் அரசு மருத்துவமனையில் மாணவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் ஆசிரியர் சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தெலங்கானா சாப்ட்வேர் இன்ஜினியரின் உடலை தாயகம் கொண்டுவர வேண்டும் என அவரது பெற்றோர் வலியுறுத்தினர். தெலங்கானா மாநிலம் மஹபூபா நகரை சேர்ந்த முகமது நிஜாமுதீன் கலிபோர்னியாவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். நிஜாமுதீனுக்கும் அவரது அறையில் தங்கியிருந்தவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அந்த நபரை நிஜாமுதீன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் நிஜாமுதீனை கலிபோர்னியா போலீசார் சுட்டுக் கொலை செய்த நிலையில் அவரது உடலை தாயகம் கொண்டுவர வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இளைஞர் ஒருவர் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜோத்பூரில் உள்ள ஒரு கட்டிடத்தில் செயல்படும் ஜவுளி கடையில் 25 வயதாகும் நசீர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் 2வது தளத்தில் உள்ள பால்கனியில் தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்திருந்தபோது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த நசீருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ராமபிரான் சீதா பிராட்டி திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தசரா திருவிழாவின் ஒரு பகுதியாக ராமபிரான் சீதா பிராட்டி திருக்கல்யாண உற்சவம் உற்சாகமாக நடைபெறுவது வழக்கம். ஆக்ராவில் ஆண்டுதோறும் வெவ்வேறு இடங்களில் நடத்தப்படும் இந்த திருவிழா நடப்பாண்டு ஜனக்புரியில் பாரம்பரிய நடனத்துடன் தொடங்கியது. இதில் ராமபிரான் சீதா பிராட்டி வேடம் தரித்த கலைஞர்களிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர். துர்கா பூஜையை ஒட்டி திரிபுரா தலைநகர் அகர்தாலாவில் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. கார்கில் போர் முதல் சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் வரை ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் பொருட்டு டெல்லி செங்கோட்டை வடிவில் பந்தல் அமைக்கப்படுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். துர்கா பூஜை வருகிற 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.